மக்களை கார்ஸ்ல பெட்ரோல், டீசல், இவி, சிஎன்ஜி அண்ட் ஹைப்ரிட்னு சொல்லி 5 விதமான பவர் ட்ரெயின்ஸ் இருக்கு. பைக்ஸ்க்கு வந்தோம்னா பெட்ரோல் இருக்கு, சிஎன்ஜி இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 விதமான பவர் ட்ரெயினை பார்க்க முடியுது. பட் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா ஹைப்ரிட் வந்துருமோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ண யமாஹா ஒன்று பண்ணியிருக்காங்க. யமாஹா வந்து அவங்களோட மோட்டர் சைக்கிளில் ஆல்ரெடி ஹைப்ரிட் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அது வந்து ஃபுல் ஹைப்ரிட் கிடையாது, இட்ஸ் அ மைல்டு ஹைப்ரிட், ஸ்மார்ட் ஹைப்ரிட், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்களோட ஸ்கூட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, யமாஹா ரேஸ் ZR அண்ட் ஃபசினோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே டெக்னாலஜியை இப்போ வந்து யமாஹாவோட FZSல யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ப்ளூ கோர் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் அப்படின்னா நிறைய பேர் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்புக்குள்ளே போயிடுறோம். அதான் கிடையாது, இட்ஸ் அ மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி. அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜியை இந்த FZSல கொடுத்துருக்காங்க. இது FZS V4 ஹைப்ரிட் டெக்னாலஜியோட ஒரு மோட்டர் சைக்கிள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த மோட்டர் சைக்கிள் இருக்கு. இந்த புது FZS V4 எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குணா மோட்டார்ஸ் யமகா மதுரை. இந்த யமகா FZS V4 ஹைப்ரிட்டை பற்றி உங்களுக்கு என்கொயரியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யமகா பைக்ஸ் பற்றி எதே என்கொயரி பண்ணாலும் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பைக்ஸ்லாம் டெஸ்ட் ட்ரைவ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த FZS V4 வந்து நான் ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதத்தில் சிம்பிளாக ஒரு 3 விதத்தில் நான் அதை சொல்ல முடியும். காம்பேக்ட், கம்ஃபர்ட் அண்ட் சாஃப்ட். இந்த 3 விஷயத்த இந்த மோட்டர் சைக்கிள் நான் சொல்ல முடியும். அதை பேஸ் பண்ண பவர் டெலிவரி தான், அதை பேஸ் பண்ண கம்ஃபர்ட் தான், அதை பேஸ் பண்ண ரைடிங் போஸ்டர் தான் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த புது மோட்டர் சைக்கிளில் என்னென்ன புதுசாக பண்ணியிருக்கான்றதை பார்ப்போம். இது V4ஓட டிசைன். இதுக்கு முன்னாடி வந்து FZSல வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, இது வெர்ஷன் 4. வெர்ஷன் 4ல் ஹெட்லைட் சேஞ்ச் பண்ணாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேர் பிடிக்காம இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழைய ஹெட்லைட் கம்பேர் பண்ணுவோம், அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் ப்ராடாக்கியிருக்காங்க, கொஞ்சம் தான். ஆனால் யமாஹாவோட லோகோ வந்துருது, பியானோ பிளாக் ஃபினிஷிங், நம்ம போய்ட் ஹோல்டர் அண்ட் ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா 160cc எல்லாருமே வந்து USD ஃபோக்ஸ்க்கு போயிட்டாங்க, கோல்டு USD போயிட்டாங்க. பட் ஸ்டில் யமகா இதில் வந்து டெலஸ்கோபிக் தான் வச்சிருக்காங்க. உங்களோட MT-15 R15ல USD ஃபோக்ஸ் இருக்கு. பட் இந்த செக்மெண்ட்டை இன்னும் அவங்க அப்கிரேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் வந்து கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்ஃபர்ட்லாம் இருக்கு. பட் காம்படிட்டர்ஸோட பார்க்கும்போது இது கொஞ்சம் பழைய ஹார்ட்வேராக தெரியுது, அவ்வளோதான். ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து கொஞ்சம் மஸ்குலராக இருக்குது, எல்லாமே கொஞ்சம் காம்பாக்டாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காம்பாக்ட்னு சொன்னது காரணம் வந்து மோட்டர் சைக்கிளோட டிசைனுமே இருக்குது அதில். ஸோ காம்பாக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மோட்டர் சைக்கிளோட ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருக்குது, இமீடியட் ஸ்டாப்பிங் இருக்குது. அதே மாதிரி ரியர் பிரேக்ஸுமே வந்து பைட் பண்ணோம் அப்படின்னா டயர் வந்து அன்னெசரி லாக்கோ சவுண்ட் எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, அதனால் ஸ்டாப்பிங் பெட்டராக இருந்துச்சு. பிரேக்கிங் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 100/80 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீலில் வந்து ஜியான் கலர் இருக்குது, பாடியில் வந்து கிரே கலர் இருக்குது. ஸோ 2 கலர் ஸ்கீம். இந்த மோட்டர் சைக்கிள் என்னென்ன கலர் ஸ்கீமில் அவைலபிளாக இருக்குன்றத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு இந்த கிரேவ் ஜியான் நல்லா இருக்குது. பிகாஸ் யமகால ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வேண்ட கலரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். யமகா டீலர்ஷிப்லேயே வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, வெளியே போய் பண்ண வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ரெட் பண்ணால் தேர் இஸ் ஆப்ஷன், யூ கேன். பழைய மோட்டர் சைக்கிள் அது இருந்துச்சு. இந்த ஹைப்ரிட்ல இந்த 2 கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரேசிங் ப்ளூ அண்ட் இந்த ஜியான் கலர் இருக்குது. ஃபைன். அதுக்கப்புறம் ஒரு புது அப்டேட், இங்கே டேங்க்ல வந்து இண்டிகேட்டரை மவுண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே சைடில் வரும், இங்கே LED டர்ன் பிளிங்கர்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கூல். அண்ட் இங்கே கொஞ்சம் ஏர்வென் டிசைன் மாதிரி இருக்குது, பட் அது க்ளோஸ்டு தான். அண்ட் கீழே ஒரு ஃபேரிங் கொண்டு வந்திருக்காங்க, அதில் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜியான் ப்ளூவில், நல்லா இருக்குது. அண்ட் FZSோட பேட்ச் வந்துடுது. அண்ட் கீழே இன்ஜின் கவுலிங் வந்து 5 பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, குவாலிட்டி இஸ் குட், நாட் கிரேட். இந்த மோட்டர் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165mm கொடுத்துருக்காங்க. 165mm போது சிட்டி ரேஞ்சஸில் ஓட்டுறதுக்கு போதுமானதாக இருக்குது. 165mm கம்மியாக தரலையா அப்படின்னு யோசிக்கலாம். அது காரணம் இந்த இன்ஜின் கவுலிங்னு சொல்லலாம். 165mm போது தட்டுறதுக்குலாம் வாய்ப்பே ரொம்ப கம்மி தான். அதனால் எனக்கு பெருசாக தட்டல. ஃபுல் லோடு நீங்கள் 2 பேர் வெயிட்டாக இருக்கும் போனாலும் பெருசாக சேடல் கீழே போனாலும் தட்டாது. இன்ஜின் கவுலிங்கோட லெஃப்ட் போர்ஷனில் ஒரு ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட் ஆன் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். இன்ஜினை பற்றி பேசணும். 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் சிஸ்டம், 2 வால்வ் இன்ஜின், 12.4 bhp, 13.3 Nm டார்க், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பவர் டெலிவரி பற்றி பேசணும் அப்படின்னா 3வது சாஃப்ட்னு ஒரு விஷயம் சொன்னேன். இன்ஜின் பவர் டெலிவரி சாஃப்ட், கம்ஃபர்டபுள், அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. அக்ரெசிவ் நேச்சரே கிடையாது இந்த இன்ஜின். கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஃபார் எஃபிஷியன்சி. உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காண்டி டிசைன் பண்ணப்பட்ட இன்ஜின், மேப் பண்ணப்பட்ட இன்ஜின் சொல்லலாம். மைலேஜ் பார்த்தோன்னா ஒரு 55 யூ கேன், 60 யூ கேன். 65நாலும் உங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தது. 60 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பிகாஸ் யமகா R15 பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மோட்டர் சைக்கிளே 55 கொடுக்குது. இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு மைலேஜ்
55 ரியல் வேர்ல்டில் நிறைய கஸ்டமர்ஸ்ட்டு நான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 55 மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். 60 மைலேஜ் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க வைக்க முடியும். அதுக்கு இந்த இன்ஜின் கேப்பபிள் தான். நீங்கள் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ரைடருக்கு வந்து ரப்பர் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் ராடோட லென்த் நல்லா இருக்குது. அண்ட் பில்லியனுக்கு வந்து அலுமினியம் ஃபுட் பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் கேன் மேலேயும் அந்த ஃபைபர் பிளாஸ்டிக் ஃபில்லிங் தான் பண்ணியிருக்காங்க. ஃபைன். எக்ஸாஸ்ட் கேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் கேட்கணும்ல. சைலன்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி, இதுதான் அந்த ஹைப்ரிட் ஃபங்க்ஷன். சாஃப்டாக இருக்கா? சாஃப்டாக தான் இருக்கும். யமஹா பைக்ஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டாப் அண்ட் ஆர்பிஎம் போகும்போது அந்த நோட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாறும். அது எல்லா பைக்லையும் இருக்கும். பட் யமஹாவோட 150cc மோட்டார் சைக்கிள்ஸில் இது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஓகே, என்னதான் ஹை அண்ட் ஆர்பிஎம்ஸை ரெவ் பண்ணாலும் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ ரியர் டயர்ஸ் வந்து 140 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் 150cc ஃபஸ்ட்டு பெரிய டயர் கொடுத்தது இந்த மோட்டார் சைக்கிளில் தான். அதுக்கப்புறம் தான் நிறைய மோட்டார் சைக்கிள் அப்கிரேட் பண்ணாங்க. பின்னா 220mm டிஸ்க் பைபரி கேலிபர்ஸ் வந்துருது. ஸோ பின்னா டெயில் போர்ஷன் கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் பார்ட்டில் இருக்குது. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே சேம் தான். கிராப் ஹேண்டில் நல்லா ஒய்டான கிராப் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் அந்த கம்ஃபர்ட் பார்ட்டுக்குள்ளே வரும். நல்ல பெரிய சீட், அகலமான சீட். பில்லியன் பின்னாடி ஃபேமிலியில் லேடிஸையும் நீங்கள் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக முடியும். ஒரு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆக்சஸரியாகவே கிடைக்கும் இந்த மோட்டார் சைக்கிளுக்கு. மாட்டினீங்கன்னா லேடிஸையும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக கூட்டிட்டு போக முடியும். ஃபேமிலி பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் சூட்டபுளாக தான் இருக்கும். பிகாஸ் ரைடருக்கு நல்ல அகலமான சீட், டெய்லி கம்யூட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப், இல்லை நான் ஒரு டெலிவரி பர்சனாக இருக்கேன், இல்லை நான் ஒரு கொரியர் பர்சனாக இருக்கேன், நான் ஒரு நாளைக்கு 50 80 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா FZS வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். அதனால தான் யமஹா இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அந்த காம்பேக்ட், கம்ஃபர்ட் அண்ட் சாஃப்ட் இந்த 3 விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த டெய்லி கம்யூட்டு, ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டரு ஃபேமிலியோட போகிறதுக்கு பேஸ் பண்ணி தான் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஃபைன். அதுக்கப்புறம் டேங்க் தான் பெருசாக இருக்குது. இதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றதை காமிக்குது. ஸ்போர்ட்ஸ் லுக்கிங் ஃபேமிலி பைக். 13 லிட்டர்ஸ் ஆஃப் fuel tank கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சென்டரில் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க்ல வந்து நிறைய பேர் அந்த குவாலிட்டி இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. 2 சைட் டேங்க்குமே தனித்தனி பேனல்ஸ், சென்டர் பேனல் தனி பேனல். ஸோ அந்த பிளாக் பிளாஸ்டிக்குள்ள தான் அதை உட்கார வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் எங்கேயோ தவறி கீழே விடுறீங்க அப்படின்னா அது லைட்டாக ஷேக் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த மோட்டார் சைக்கிள் மட்டும் கிடையாது, எந்த மோட்டார் சைக்கிள் வாங்கினாலும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் போகிற இடம் எப்படி இருக்குது, கரெக்டான இடத்துல சேஃபாக பார்க் பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக பார்க் பண்ணாலும் பக்கத்தில் நிற்கிற வண்டி சாஞ்சு நிறைய இன்சிடென்ட்ஸாக நடக்குது. ஸோ அதனால் சேஃபான பார்க்கிங் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு சேஞ்ச் திஸ் கவுல். ஸோ அப்போ வந்து இட் காஸ்ட். ஸோ அதை நம்ம வந்து யோசிக்கணும். இக்னிஷன் செட்டு டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாஸ், வைடான ஹேண்டில் பாஸ், அப்ரைட்டாக இருக்குது, நல்ல அப்ரைட் தான். அண்ட் சுவிட்ச் கேஸ் எல்லாம் ரெஃபைன் பண்ணியிருக்காங்க. அசர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் பாஸ் லைட்டு, அதுக்கப்புறம் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுற சுவிட்சு, இண்டிகேட்டர்ஸு, ஹார்னோட லவுட்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஹில் சுவிட்ச் இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம். இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி பற்றி பேசியே ஆகணும். ஹைப்ரிட்ன்றதுக்குள்ள 2 ஃபீச்சர் வருது. ஒன்று அசிஸ்ட்ன்ற ஃபீச்சர், அது இனிஷியல் டார்க்கை வந்து புல் அப் பண்ணும். ரெண்டாவது இந்த ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம். 2 விஷயம் எதுக்கு அப்படின்னா டார்க் அசிஸ்ட்ன்றது பர்ஃபார்மன்ஸ் காண்டி, ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம்ன்றது எஃபிஷியன்சி காண்டி. இந்த 2 விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. மைலேஜை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஹீட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஐடியலாக வண்டி நிப்பாட்டுறீங்கன்னா வெஹிக்கிள் ஆஃப் ஆயிரும். அகைன் கிளச்சை பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகும். இது மைலேஜுக்காண்டி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது டார்க் அசிஸ்ட் வந்து இனிஷியலாக நீங்கள் சட்டனாக த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு 3000 அபோவ் வந்து அசிஸ்ட்ன்ற ஒரு விஷயம் ஆன் ஆகும் ஃபர்ஸ்ட் கியரில். ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதை நீங்கள் கிளஸ்டர்லேயே பார்க்கலாம். அதை நான் ரைட்டில் காமிக்கிறேன். அண்ட் தென் புதுசாக TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஃபைனல் அப்டேட். இந்த கிளஸ்டரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வாங்க பார்ப்போம். கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா யமஹா அப்படின்னு சொல்லி கலரில் வருது. பிகாஸ் இது TFT கிளஸ்டர், கலர் TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டைமு, ஃபியூல் இண்டிகேட்டரு அண்ட் RPM மீட்ரு, கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி, ட்ரிப் டைமு, ஃபியூல் கேஜ் லெவலு, TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஸ்பீடோமீட்டர், சுற்றி இண்டிகேஷன்ஸ் வந்துருது. இதில் வந்து புதுசாக ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் இண்டிகேஷன் வந்துருக்கு. நைஸ். இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. மியூசிக்கில் போனால் வால்யூமு, நெக்ஸ்ட்டு மியூசிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மொபைல் கனெக்டிவிட்டி ஃபீச்சர். நேவிகேஷனில் போய் நீங்கள் 10x10 நேவிகேஷன் பார்த்துக்கலாம். நைஸ், இது தேவையான ஃபீச்சர் தான். நோட்டிஃபிகேஷன், என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். நைஸ். வெதர் கண்டிஷன். ஸோ இது R15 இருந்துச்சு, அந்த கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். இது மொபைலை பேர் பண்ணிங்கன்னா வரும். செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ், ஸோ எத்தனாவது RPMல ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் ஒர்க் ஆகணுன்றதை செட் பண்ணிக்கலாம். ரவ் செட்டிங். தீமில் போயிட்டு தீம் 1, தீம் 2 வச்சிட்டேன். தீம் 2 வச்சிட்டா இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறி ரொம்ப கம்மியாக இருக்குது. நைஸ். ஆனால் இது எனக்கு ஃபஸ்ட்டு தீம் பிடிச்சிருந்துச்சி, அதே வச்சுருவோம். அண்ட் செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ், டே, நைட்டு அண்ட் ஆட்டோ. இப்போ வந்து டேயில் வச்சுருவோம், டேயில் தான் இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் செட்டிங்ஸ், பிரைட்னஸ் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் தான் இருக்குது.
வெளியே வந்தால் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல ஃபீச்சர் தான். கிளாக்கு, யூனிட்டு அண்ட் இன்ஃபர்மேஷன் ரீட் அவுட்ஸ். இதில் மைலேஜ், ட்ரிப் ரீசெட் பண்ணிக்கலாம். ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் F அண்ட் மெயின்டெனன்ஸ் ரீசெட், ஆயில் சர்வீஸ், பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னு காமிக்குது. வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன்ஸ், ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் ஃபியூல், ட்ரிப் டைம், இதெல்லாம் இதில் காமிக்குது. நைஸ். தேவையான ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிளஸ்டரில் இதாக இருக்குது. அண்ட் தென் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் ரெவ் பண்ணும்போது அந்த 3, 4, 5 மேலே வந்துட்டு போகும். அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்காது. நான் 2000 RPMல இருக்கேன், 4000, 5000 போது அந்த நம்பர்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அது பார்க்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்க ரீட் அவுட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த TFT கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஓகே, நம்ம கூட Yamaha FGS V4 ஹைப்ரிட், புது TFT கிளஸ்டர், புது ஸ்விட்சஸ், குட் சைலண்ட் ஸ்டார்ட் டெக்னாலஜி. அப்படியே சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஃபைன். கிளச் ஆக்சஸ் ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கியர் இஸ் ஆல்சோ சாஃப்டர் சைடு தான். பவர் டெலிவரி பார்க்கலாம், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் 150cc மோட்டார் சைக்கிள், ரைட்? ஒரு மாதிரி எஃபிஷியன்சி மேப்பு தான் இந்த இன்ஜின். கிளச் ஆக்சஸில் ஒரு 6 km/h வரைக்கும் போகுது. ஃபைன். 1500 RPM. 2, 3, 4, 5, 6, 42, 62, 83, 100லேருந்து 104 வரதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கு. சரி, 0 to 60 தான் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்றதை பார்க்கணும்ல. பவர் டெலிவரி நான் சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி மேப் தான். 100லேருந்து 104 போக லேட் ஆகுது, பட் 0 to 60 எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஓகே, ஸ்லோ டெலிவரிஸ் தான். கம்ப்ளீட்லி மைலேஜ் அண்ட் ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. 100 பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஸ்லோ. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த மிட் ரேஞ்சில் மட்டும் பவர் சூப்பராக ஃபீல் பண்ண முடியுது. ஃபைன். அதே மாதிரி இப்போ புதுசாக டார்க் அசிஸ்ட், அதாவது இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே கொஞ்சம் ஃப்ளாட்டரான பவர் டெலிவரிஸ் தான். இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். ஃபேமிலி ரைட்ஸ் பண்ணுறதுக்கு, சிட்டி ரைட்ஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அட்லாஸ்ட் யூ வில் கெட் மேக்ஸிமம் 55 km/L மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். பிகாஸ் இந்த பைக்கோட சிப்ளிங் வெர்ஷன் R15 ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் பவர் பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணும் அந்த செக்மெண்ட்டில். அது பார்க்கும்போது அதுவே ஒரு 55 கொடுக்குதுன்னு இது 60 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நல்லா ஓட்டுறேன், எக்கனாமிக்கலாக ஓட்டுறேன்னா 65 எதிர்பார்க்கலாம். எப்படி 65 கொடுக்கும்? 65 கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதான் என்னோட கேஸ். பிகாஸ் அந்த பவர் டெலிவரி நான் ஃபீல் பண்ண விதத்தில் சொல்கிறேன். மேக்ஸிமம் நிறையா GoPro ஷாட்ஸ் எடுத்துகிட்டு நான் போய் சிஸ்டமில் போட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அக்ரெசிவாக இருந்திருக்கும் அந்த ரைடு. ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இந்த மோட்டார் சைக்கிள் நான் ஓட்டுறதுக்கே ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபைன்.
ஸோ இது வந்து பவர் பேஸ் பண்ண விஷயங்கள். பிரேக்கிங் பார்க்கணும்ல, இப்போ நம்ம வந்து 60-0 ரியர் பிரேக்ஸில் பார்ப்போம். 60-0 இன் ரியர் பிரேக்ஸ். ஓகே, ரியர் டயர் பெருசாக லாக் ஆகலை, சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது, எந்த விதமான வித்தியாசமும் காட்டல. 60-0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஃப்ரண்ட் பிரேக் ஸ்பீடாக இருக்கு. இதில் அந்த அசிஸ்ட்ன்ற விஷயத்த நீங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றத. அது வந்து இனிஷியல் டார்க்கில் தான் அது ஒர்க் ஆகுது. நீங்கள் கிளஸ்டரில் நல்லா பார்த்தீங்கன்னா அசிஸ்ட்னு ஒரு விஷயம் வரும். கரெக்டாக 3500 RPM கிராஸ் பண்ணி நம்ம சடன் ஆக்சலரேஷன் கொடுக்குறோம். த ரைடர் நீட்ஸ் பவர், அவங்களோட சுச்சுவேஷனுக்கு இப்போ பவர் தேவை அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படி ஜென்ரேட் பண்ணுது. நீங்கள் பாருங்கள், நான் வந்து இமீடியட்டாக வண்டி நகட்டுறேன். 3000 RPM மேலே அந்த அசிஸ்ட் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், அந்த ஃபஸ்ட்டு கியருக்கு மட்டும்தான் அது. ஸோ அது வந்து எல்லா கியர்லேயும் வராது. பிகாஸ் ரேஸ் செட்டார்லேயும் ஃபஸ்ட் இன்னொன்று இருக்கும், அது அசிஸ்ட்னு ஒரு சிம்பிள் இருக்கும். சடன் ஆக்சலரேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் மிட் ரேஞ்சில் நல்ல பவர் இருக்குது. மிட் ரேஞ்ச் அதுவும் வந்து ஒரு தேர்ட் கியர் 4th கியரில் மிட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. 4th கியரோட டாப் எண்ட் போகும்போது ஸ்லோவாகிடுது. ஸோ அதனால் ஃபைன். அதுக்கப்புறம் இதில் ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் இருக்குது. இப்போ நான் ஆனில் தான் வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்களா சுவிட்சு, ஆனில் வச்சுருக்கேன். நான் நிப்பாட்டினோடனே பைக் வந்து அமர்ந்துடும். நியூட்ரல் பண்ணியாச்சு, பிரேக் பண்ணி வண்டி ஒரு இடத்துல ஐடில் பண்ணுறேன் அப்படின்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ஹைப்ரிட் ஃபங்க்ஷன் அமர்ந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகாது, அது ஸ்கூட்டருக்கு தான். இதில் வந்து கிளச்சை பிடிக்கணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஃபைன், அப்படியே போகலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சரை புதுசாக Yamaha ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஓல்டு ஃபீச்சர் தான், புது ஃபீச்சர் கிடையாது. பிகாஸ் ரேசட்டார்லேயும் ஃபஸ்டினோவில் இருக்குது. அண்ட் பிரேக்கிங் பற்றி சொல்லணுன்னா, பிரேக்கிங் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியர் பிரேக்ஸ் வந்து எந்த விதமான டயர் பிடிக்கிறதோ சவுண்டு கேட்குறதோ எதுவுமே எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நல்லா இருந்துச்சு. பவர் டெலிவரி இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. பிகாஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஏன்னா அவங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேணால் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஃபேமிலி பர்பஸு ஸ்போர்ட்ஸ் லுக்கிங்கில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன். அண்ட் வைப்ரேஷன் பற்றி சொல்லணுன்னா ஒரு 90% வைப்ரேஷனே கிடையாது. 10% வைப்ரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபுட் பெக்ஸில் மட்டும் இருக்குது. டேங்க்லேயோ சீட்லேயோ அண்ட் ஹேண்டில் பார்லேயோ இல்லை. சீட்டில் பெருசாக தெரியல, பட் வைப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுட் பெக்ஸில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதான் என்னோடய கருத்து. இதை தவிர்த்து இந்த மோட்டார் சைக்கிளில் ட்ராபேக் அப்படின்னு நான் வந்து எதையும் ஃபீல் பண்ணல. நான் ஓடின அளவில் இது வந்து ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். ஏன் சாஃப்ட்னு சொல்கிறேன்னா, அந்த த்ராட்டல் ரெஸ்பான்ஸு, அந்த பவர் டெலிவரி, இன்ஜின் நோட்டு எல்லாமே சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இப்போ 160cc ஹார்னட் 160 ஹோண்டாவோட மோட்டார் சைக்கிள். ஹோண்டா மோட்டார் சைக்கிள் தான் எப்பவுமே சாஃப்ட்டு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சாஃப்டான மோட்டார் சைக்கிள் ஹோண்டாவோட ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள் தான். ரெண்டாவது Yamaha 2வது பிளேஸை வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் FZயாக இருக்கட்டும், MTயாக இருக்கட்டும், R15 இருக்கட்டும், எல்லாமே அந்த சாஃப்ட் நேச்சரில் இருக்கும். பட் MTயும் R15யும் அந்த மிட் ரேஞ்சை தாண்டும் போது ஒரு மாதிரி ரஃப் ஆகும் இன்ஜின். பட் இது வந்து அப்படி ஆகவே இல்லை, ஒரே மாதிரி இருக்குது, சட்டில் டவுனாக இருக்குது. அண்ட் 3வது மோட்டார் சைக்கிள் டிவிஎஸோட அப்பாச்சி சொல்லலாம். அப்பாச்சியோட பவர் டெலிவரி நல்லாயிருக்கும், பட் இன்ஜின் நோட் கொஞ்சம் ஹார்ஸ் பண்ணும். பட் அதே மாதிரி பல்சர் போனோம் அப்படின்னா அது நார்மலாகவே ஹார்ஸ்னஸ் இருக்கும். ஸோ அதனால் சாஃப்டான மோட்டார் சைக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோண்டா, Yamaha, அப்பாச்சி இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் பார்க்கலாம். அந்த சாஃப்ட்னஸை வந்து எப்படி இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபேமிலி பைக், இட்ஸ் ஃபார் சிட்டி யூசேஜ் அண்ட் இட் நீட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ரைடை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். FZS வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பைக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ண எர்கனாமிக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ பைக்கில் உள்ள நம்ம ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பிகாஸ் சேடில் வந்து லோ தான், சீட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஸ்டெப் சீட்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டெப், ரொம்ப ஸ்டெப் கிடையாது. ஏன்னா ஸ்பிளிட் சீட்டாக இருந்தால் தான் ஸ்டெப்டாக இருக்கும். இதில் சிங்கிள் சீட் மட்டும்தான் வருது. ஃபைன், அதனால் ஈஸியாக இருக்குது. ஓகே, ரொம்ப எஃபோர்ட்லாம் போடுற மாதிரி இல்லை. ஏறி உட்காந்ததும் பைக்கோட சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது. ரெக்ஸினோட குவாலிட்டி சாஃப்டாக தான் இருக்குது, ரெக்ஸின் சாஃப்டாக தான் இருக்குது. ஃபோம் மட்டும் ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபோம் சொல்ல முடியாது. ரைடிங் போஸ்டர் நல்லா அப்ரைட்டாக இருக்குது. சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் த ரைடராக தான் இருக்குது ஹேண்டில் பார். ஓகே, ரைடர் ட்ரையாங்கிள் பாருங்கள், நைஸ். ஒரு கம்யூட்டர் பைக் எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரி இருக்குது. வெயிட் வந்து 135 கிலோகிராம் தான். சொல்ல போனால் லைட் வெயிட் இந்த மோட்டார் சைக்கிள். ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறதுமே கம்ஃபர்ட் தான், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், வெயிட் பேலன்சிங் பண்ண முடியும். நான் 5.8 ஃபீட், எனக்கு வந்து 2 ஃபுட்டுமே ஈஸியாக ப்ளேஸ் ஆகுது. நீங்கள் 5 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சீட் ஹைட் வந்து லோ தான், சீட் ஸ்டாண்ட்ஸுமே லோ தான். ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். இந்த ரைடிங் போஸ்டரில் நான் ஃபீல் பண்ண இந்த ஈஸி எர்கனாமிக்ஸ், கம்ஃபர்டபுளான சீட்ஸ், அப்ரைட்டான ஹேண்டில் பார்னால லீன் லெவல் சுத்தமாக இல்லை, டெய்லி கமிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மாதிரி போல்டாக இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு.
ஆனால் சீட் லோ தான், அதனாலே ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம். இந்த எர்கனாமிக்ஸ், இந்த ரைடிங் போஸ்டர் தான் ப்ராப்பராக அந்த கம்ஃபர்ட்ன்ற விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு சொல்லலாம். FCS V4ஓட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸை ஷேர் பண்ணிட்டேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஹைக் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் மாடல் V4ஓட எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,31,000 எக்ஷோரூம் ப்ரைஸ். இப்போ இருக்க இந்த புது V4ஓட எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,45,000, கிட்டத்தட்ட 11,000 அதிகப்படுத்தியிருக்காங்க. 11,000 அதிகப்படுத்தி என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஹைப்ரிட் டெக்னாலஜி, டிஜிட்டல் கிளஸ்டர், புது சுவிட்ச் கேஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இது மட்டும்தான். இதை தவிர்த்து நம்ம USD ஃபோக்ஸோ, டுவல் சேனல் ABSோ இதெல்லாம் கொண்டு வரல. சிங்கிள் சேனல் ABS தான் ஸ்டில் இந்த மோட்டர் சைக்கிள். இந்த 11,000 ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்குது. அது USD ஃபோக்ஸ், டுவல் சேனல் ABS கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங்க்கு இந்த மோட்டர் சைக்கிள் அட்ராக்டிவாக இருந்திருக்கும், காம்படிட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். காம்படிட்டிவ்னே தான் காம்படிட்டர்ஸ் ஞாபகம் வராங்க. காம்படிட்டர்ஸ் பார்த்தோன்னா TVS Apache RTR 160 4V, Pulsar N160, Hornet 2.2. RTR 160 4Vயோட எக்ஷோரூம் பிரைஸ் 1,24,000, N160யோட எக்ஷோரூம் பிரைஸ் 1,31,000, Hornet 2.0 எக்ஷோரூம் பிரைஸ் 1,43,000. இந்த எல்லா மோட்டர் சைக்கிளோட 2,000 இந்த மோட்டர் சைக்கிள் அதிகம். ஹார்னட்டை விட 2,000 அதிகம். சொல்லப்போனால் அஃபோர்டபுள் அப்படின்னா Apache தான். அதுக்கப்புறம் செகண்ட் அஃபோர்டபுள்னா Pulsar, மூணாவது அஃபோர்டபுள்னா Hornet, நாலாவது அஃபோர்டபுள்னா தான் இந்த மோட்டர் சைக்கிள். இத்தனைக்கு Hornet 160cc, இது 150cc. ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது சரியாக தெரியல. பிகாஸ் MT-15 2 லட்ச ரூபா, R15 230 250 வந்துருது. இதையும் வந்து அதை பேஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் Yamaha லைனப்பில் அஃபோர்டபுளான மோட்டர் சைக்கிள் தான் இது. பட் காம்படிட்டர்ஸ் வரும்போது இது கொஞ்சம் கூட தான். இல்லை உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் வேரியன்ட் வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நார்மல் வேரியன்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மோட்டர் சைக்கிள்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து கம்ஃபர்ட், சீட் கம்ஃபர்ட், எர்கனாமிக்ஸ், ரைட் கம்ஃபர்ட். இது ரெண்டாவது சாஃப்ட்னஸ், இன்ஜின் சாஃப்ட்னஸ், இந்த ரெவ், த்ராடல் ரெஸ்பான்ஸு எல்லாமே வந்து சாஃப்ட் நேச்சரில் தான் இருக்குது. மூணாவது காம்பேக்ட். மோட்டர் சைக்கிளோட டிசைன் ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி பைக். 2 பேர் கம்ஃபர்டபுளாக போக முடியும். ஃபேமிலியில் லேடிஸையும் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போக முடியும். அதே மாதிரி காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இது எல்லாமே அட்வான்டேஜ். கான் பார்த்தோன்னா பவர் டெலிவரி ரொம்ப அக்ரெசிவ் நேச்சரில் இருக்காது. உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. பட் மைலேஜ் அதிகமாக வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும், ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கணும், ஃபேமிலி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. அண்ட் தென் குவாலிட்டி பார்த்தோன்னா முதல்க்கு இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி டுவல் சேனல் ABS மிஸ்ஸிங், USD ஃபோக்ஸ் மிஸ்ஸிங். இது ரெண்டையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸிங் அப்படின்ற விஷயம் வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் என்னோட கருத்து, இது என்னோட ஒப்பீனியன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட போகும்போதும் சரி, சோலோவாக போகும்போதும் சரி, ரைட் சேஃப்டி.